வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதும்போது ஆவியானவர் பவுலை கொண்டு அநேக காரியங்களை சொல்லுகிறார். முக்கியமாய் சொன்ன காரியங்களில் ஒன்று, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. நமக்குள்ள எந்த வல்லமை கிரியை செய்கிறது? ஆமென். நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறதா? நிறைய நமக்குள்ள கிரியை செய்யுது. இப்ப கூட எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் இங்கே பவுலை கொண்டு என்ன எழுதி வைக்கிறார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் விசுவாசித்து தேவ சமூகத்திலிருந்து கிருபையாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வர தீர்மானித்த போது அவர் எப்படி வந்தார் என்றால் மாம்சமாகி வந்தார். மாம்சமாகினா நம்மை போல அவருக்கு கண் இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, வாய் இருந்துச்சு. நம்மை போலவே, நம்மை போல அவர் பாடுபட்டார் இருக்கு. நம்மை போல ஆனார். அதனாலதான் இயேசு வரும்போது அவரை எல்லாரும் இயேசு என்று அடையாளம் கண்டார்கள். ஆவியானவர் வர தீர்மானித்த போது அவர் மாம்சமாகி வராம நம்மை தெரிந்தெடுத்து நம்முடைய கண்கள் வழியாய் அவர் பார்க்க விரும்பி, நம்முடைய கைகள் வழியாய் அவர் கிரியை செய்ய விரும்பி, நம்முடைய கால்கள் வழியாய் அவர் சஞ்சரிக்க விரும்பி, நம்முடைய வாய் வழியாய் அவர் பேச விரும்பி நம்மை ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா? ஏன் கண்ணை அவர் யூஸ் பண்ண விரும்புகிறார், ஏன் வாயை அவர் யூஸ் பண்ண விரும்புகிறார், ஏன் கையை அவர் யூஸ் பண்ண விரும்புகிறார். சீஷர்கள்ட்ட இயேசு சொல்லுவார்ல, உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். காரணம், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேருக்குள்ள இருந்து ஆவியானவர் கிரியை செய்கிறார்? கை தூக்க வேண்டாம். ஆமென். எனக்குள்ளிருந்து அவர் கிரியை செய்யணும்னா எது ரொம்ப முக்கியமான காரியமா இங்கே சொல்லப்படுகிறது தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், அடுத்த வார்த்தை நினைக்கிறதற்கும். நினைக்கிற போது நான் சொல்லும் போது மட்டும் வாசித்தேன், நான் காமனாக கேட்பேன். ஓகே, தேங்க்யூ. அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சவுண்ட். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், இப்போ என்னுடைய நினைவும் என்னுடைய ஜெபமும் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்வதற்கு முக்கிய ரோல் எடுக்குது. அது என்னுடைய நினைவும், நான் என்ன நினைக்கிறேன், எனக்குள் இருக்கிறவரை கிரியை செய்ய வைப்பதற்கு ஏதுவானதா என்னுடைய நினைவு இருக்கிறதா, இல்லை எனக்குள் இருக்கிறவரை சும்மா இருக்க வைப்பதற்கு ஏதுவா என்னுடைய நினைவுகள் இருக்கிறதா? ஆமென். நான் என்ன நினைக்கிறேன்? நம்ம என்ன ரொம்ப நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஜெபமாவே வைப்போம்.
ஆமாம், சர்ச்சில் வந்து கொடுக்குற குறிப்பு ஜெபம் பண்ணுவோம், வேற வழி இல்லை. திடீர்னு ஒரு குறிப்பு வரும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், எடுப்போம், தேசத்துக்காக ஜெபம். ஆமாம், இப்படி குறிப்புகள் வந்து சபையில் கொடுக்கப்படும். ஆனால் நம்ம பர்சனல் ப்ரேயரில் நம்முடைய நினைவில் எது ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அல்லது எதை நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோ அதுதான் ஜெபமாகவே வைப்போம். ஆபிரகாம் ஒரு ஜெபத்தை வைக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில். என்ன ஜெபம் அப்படின்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஏன் இந்த ஜெபம் வந்துச்சுன்னா, அவர் ஒன்றை ரொம்ப நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் தெரியுமா? 100 வயசானவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயசான கிழவிக்கு பிள்ளை பிறக்குமா. இது மட்டும் சாரால் நினைச்சிருந்தா உங்களை வேணா கிழவின்னு சொல்லுங்க, என்ன ஏன் கிழவின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த நினைவு இப்படியே அவர் நினைச்சிட்டு அவர் எப்படி ஜெபம் பண்றார் அப்படின்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படிங்கிறார். ஆமென். நம்ம ஜெபிக்க உட்காரும் போது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் தேவனை கனப்படுத்தும், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் எப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார் தெரியுமா? நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்க வைப்பதற்கு ஏதுவான நிலையில கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவனுக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். அந்த கிரியை தான் ஆமென், சரீரம் செத்து கற்பம் செத்த ஆபிரகாம் ஈசாக் குடும்பத்துக்கு கர்த்தர், ஆபிரகாம் சாராள் தம்பதிக்கு கர்த்தர் ஈசாக் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவனுக்குள்ள இருக்கிற நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் கூப்பிடும் போது அவர் சமீபமாய் வருகிறார், உண்மைதான். ஆனால் ஒரு சத்தியத்தை மறக்க கூடாது, நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறார். எல்லா வசனத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கூப்பிடும்போது சமீபமாய் வருகிறார், ரொம்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். ஏன்னா அவர் சொல்லுவார், நான் நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி உன் நினைவுகளை நான் பார்த்தேன். பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வரும்போது சர்ச்சு வாசலை என்றானதும் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்றது போல நாத்தான்வேலுக்கு ஃபீல் ஆச்சு. என்ன எப்படி ஆண்டவரே தெரியும்? நீ சர்ச்சுக்கு வர்றதுனால இல்லப்பா, பிலிப்பு ஒன்று கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்த பாரு. அவனுடைய சீக்கிரட்டை சொல்லி தான் அவனை பிளஸ் பண்றார். அவனுடைய சீக்கிரட்டை சொல்லி, நீ பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்தேன், நான் உன்னை பார்த்து தான் சொல்றேன். அவன் அப்படி பிரமிக்கிறான். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அவர் நமக்குள்ளே வந்து தங்கி என்றென்றைக்கு நம்மோடு இருக்கும்படி. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்காக வந்து போகிறவராய் காணப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா என்றென்றும் நம்மோடு இருக்கும்படிக்கு நமக்குள்ளே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அந்த தண்ணீர் பாயும். ஒரு ஊற்று திறக்கப்படுதுனாலே அது சும்மா இருக்காது, அது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மிலிருந்து செயல்பட விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். என்னுடைய நினைவும் என்னுடைய ஜெபமும் அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையில் கூடின போது ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கி அவர்கள் மேல வந்து தங்குகிறார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, திரள் ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. பேதுரு தைரியமா 11 பேரோடு கூட எழுந்து நின்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் இது. 3வது அதிகாரத்தில் ஒரு சப்பானிய இயேசுவின் நாமத்தில் தூக்கி விடுறாங்க. அவன் துள்ளி குதித்து நடக்கிறான். இதை பார்த்து அநேகர் இன்னும் விசுவாசம் வைக்கிறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு பேதுரு யோவானை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பேதுரு பரிசுத்த ஆவியில நிறைந்து அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில சொல்ல 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 அவங்க ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இனி எவ்வளவு வேணும் அவருடைய நாமத்தை உச்சரிக்க கூடாது என்று பயமுறுத்தி விட்டார்கள். இப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆசை அப்படின்னா, இந்த நாமத்தை சொல்றது ஸ்டாப் ஆயிடக்கூடாது.
அதாவது நேற்று நான் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டேன் என்பதற்காக இன்று நான் அதில் நிற்பேன்னு கேரண்டி கிடையாது. இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேங்கிறதுக்காக நாளைக்கு நிற்பேங்கிற கேரண்டி கிடையாது. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இது ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. இன்றைக்கி நான் நல்ல ஜெபம் பண்ண முடியுது, இன்றைக்கி என்னால் ஊழியம் செய்ய முடியுது, இன்றைக்கி என்னால் நல்ல பைபிள் மெடிடேட் பண்ண முடியுது, அதனால் நாளைக்கும் நான் இருப்பேன். நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆமென். அதுலேயும் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா தேவ ஊழியர்கள். ஆமென். கர்மேலின் உச்சியில் நின்ன ஆள் அடுத்த அதிகாரத்திலே சூறைச்செடி கீழே போய், போதும் ஆண்டவர், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. ஆமென். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பயமுறுத்தி விடுறாங்க. எவ்வளவு அந்த நாமத்தை சொல்லக்கூடாது பயமுறுத்தி விட்டதும் இவங்க சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து ஜெபம் பண்றாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்களிலே, இப்பொழுதும் கர்த்தாவை அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல். அவங்க ஆசை எது? எங்களுக்கு இன்னும் அந்த நாமத்தை சொல்லணும், அந்த நாமத்தில் இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும், இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நினைவுகள் அது ஜெபமாய் வைக்கிறார்கள். அவங்க ஜெபமாய் வைத்த போது வேதம் சொல்லுகிறது 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா. அப்போ எதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா பயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஆண்டவரே அப்பா அவங்க பயமுறுத்திட்டாங்க, அதனால இந்த சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், இனி ஊழியம் வேண்டாம், இனி ஆண்டவரை குறித்து 4 பேர்ட்ட சொல்ல வேண்டாம், ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி அவங்க நினைக்கல. அவங்க நினைவு என்னன்னா, இன்னும் நான் சொல்லணும், இன்னும் நான் நிக்கணும், நிக்க முடியாத இடத்துல நிக்கணும் ஆண்டவரே, நடக்க முடியாத இடத்துல நடக்கணும் ஆண்டவரே, சொல்ல முடியாத இடத்துல சொல்லணும் ஆண்டவரே. இந்த எண்ணங்கள் அவர்களை அப்படியே ஜெபிக்க வைத்தது. பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, தைரியமா எழும்புறாங்க. இதுதான் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவியானவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் உட்காரும் போது எப்படி உட்கார்றாங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா பூனையா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிங்கமா எழும்புறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி நிக்க முடியாம மறுதலித்தவன் தான் யார் தெரியுமா? பேதுரு. ஆனா அவர் உள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்ததும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாகவும் சரி, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாகவும் சரி, தைரியமாய் நின்று இயேசுவை சொல்லுகிறான் என்றால் அதுதான் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஆமென். மாம்சம் பலவீனம் உள்ளது, அது ஒன்றுக்கு உதவாது. ஆமென். நம்மள மாம்ச பலத்துல முன்னேற பார்த்து மறுதலிக்கிறோம், பல இடத்துல பின்வாங்குகிறோம், பல இடத்துல ஓடி போகிறோம், பல இடத்துல நிற்க முடியாமல் சரண்டர் ஆகிறோம். ஆமென். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஈவு, ஹல்லேலூயா, ஆமென், பிதா அருளின நல்ல ஈவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டதின் மூலமாய் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி நமக்காய் தந்திரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். எனவே தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதி வைத்தார், அவன் ஆவியை அவித்து போடாதிருங்கள், அணைச்சிடாதீங்க. அதாவது அணைக்கிறது என்பது ரொம்ப சிம்பிள், இப்படி ஊதுனாலே போதும். நமக்குள்ளிருந்து அவர் கிரியை செய்யும் போது அவரை ஸ்டாப் பண்ணிடாத. நாம் எதை நினைக்கிறோம்? நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆவியானவரை செயல்பட வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறதா, செயல்பட விடாம பண்றதுக்கு ஏதுவா இருக்குதா? ஆமாம். இன்னைக்கு ஃபுல்லா நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? எகிப்திலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்தவர்கள் எல்லாருமே கானானை அடைந்தார்களா அப்படி கேட்டா இல்லை. ஆமென். வேவு பார்க்க மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி அனுப்புறாரு.
அந்த கூட்டத்தில் யோசுவாவும் உண்டு, காலேபும் உண்டு. எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வரும்போது யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாரும் சொல்கிறாங்க, அது கானான் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதை சுற்றி ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க. இப்படி பிரச்சனைகள் அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இவங்க இருக்கிறது வரைக்கும் இது நமக்கு கிடைக்காது 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 கிடைக்காது. இதுதான் அவங்க நினைவுகளை ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே கூட்டத்தில் இருந்த காலேப் சொல்லுகிறான், அதை எளிதில் சுதந்திரிக்கலாம். நீங்க ரிசல்ட் கவனிச்சிங்கன்னா தெரியும். கிடைக்காது 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 கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கும் 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 கிடைக்கும், அது ஈஸியா கிடைக்கும், அது எளிதில் சுதந்திரிக்கலாம், இப்படி சொல்லிட்டு இருந்தான் பாருங்க, அவன் கால் வச்சான். இவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றவங்க, இவங்க எல்லாருமே, அதாவது பழைய ஏற்பாட்டில் இரத்தத்தால மீட்டு கொண்டு வருகிறார் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய நிழல். பழைய ஏற்பாட்டில் ஆமேன் 12வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, யாத்திராகும் 12வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்டு கொண்டு வரார். 13வது அதிகாரத்தில் மேக ஸ்தம்பத்துக்கு கீழே கொண்டு வருகிறார். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்க்கிறார்? சபையிலே சேர்க்கிறார். நாம வந்து சேரல, கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எதுக்கு அப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ரட்சிப்பின் மகிமை கர்த்தருக்குரியது. 12வது அதிகாரத்தில் ரட்சிப்பு, 13வது அதிகாரத்தில் மேகத்துக்கு கீழே கொண்டு வருகிறார்கள், 14வது அதிகாரத்தில் ஞானஸ்நான உடன்படிக்கை. மீட்கப்பட்டவர்களை இந்த சத்தியத்துக்குள்ளதான் நடத்துகிறார். பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமாய் இருந்தாலும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் தான் நடத்துவார். இது தேவனுடைய பிரமாணம், தேவ தீர்மானம். அதனால தான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. ஆமேன். அதாவது ரட்சிப்பு நிச்சயமாகிறதே இந்த உடன்படிக்கைக்கு உட்படும் போதுதான். எனவே தான் அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல எடுத்துட்டோம், அப்படிலாம் கிடையாது. சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. எதுக்கு தெரியுமா? பிரதிஷ்டை பண்ண கொண்டு போறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்கல. குழந்தையா இருக்கும்போது இயேசுவை தூக்கிட்டு போறாங்க. இயேசுவுக்கு 12வது வயது இருக்கும்போது இயேசுவை நடத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுதும் அவர் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. ஆனால் இயேசுவுக்கு 30 வயதான போது இயேசுவை இங்கே தூக்கிட்டும் போகல, இயேசுவை யாரும் நடத்திட்டும் போகல, அவராகவே யோவான் இடத்தில் வருகிறார். ஆண்டவர் தான் இந்த அடிச்சுவடை நமக்கு காட்டித்தாரார். என்ன தெரியுமா? ஒருத்தர் நம்மளை தூக்கிட்டு போய் போடுறதோ அல்லது ஒருத்தங்க கம்பல்ஷன்ல போய் எடுக்கிறதோ கிடையாது, நானாக முன் வந்து ஒப்பு கொடுக்கிறது. ஞானஸ்நானத்தை சிவந்த சமுத்திரத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட காரணம் என்னவென்றால், சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேலுக்கு முன்பாக திறக்கிறது, அடைக்கிறது. இதுதான் பேப்டிசம், இதுதான் ஞானஸ்நானம். என்ன திறக்கிறது? கானானுக்கு போகும்படியான வாசல் திறக்கப்படுகிறது. என்ன அடைக்கிறது? மீண்டும் எகிப்துக்கு போகாதிருக்கும்படிக்கு வாசல் அடைபடுகிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. இந்த மாலை வேளையில இன்னும் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படாமல் நீங்கள் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆமேன், உண்மையா சொல்லணும்னா உரிமை இல்லாம நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க, லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டுறது மாதிரி. ஆமேன், அல்லேலூயா. போற ஒரு பெரியவரை பார்த்து அப்பான்லாம் கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா அப்பான்னு கூப்பிட ஒரே காரணத்துக்காக அவர் சொத்து எழுதி வைக்க மாட்டார். ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது பிதா பேசவில்லை, இல்ல, ஆனா தூதர்கள் பாடினார்கள். அதுபோலதான் ஒருவருக்குள்ளே கிறிஸ்து பிறக்கும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனால் எப்பொழுது இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினாரோ, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வானம் திறந்தது. பரலோகத்தை ஓபன் பண்ணணும். பரலோகம் நமக்கு முன்பாக ஓபன் ஆகணும்னு அந்த உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். காலத்தை தள்ளாதருங்கள். ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சிலருக்கெல்லாம் என்ன தெரியுமா? ரிட்டையர்ட் ஆன பிறகு எடுப்போம்.
இது என்னதுன்னே புரியல. யாராவது ரிட்டையர்ட் ஆன பிறகு கல்யாணம் பண்ணுவோமா? ரிட்டையர்ட் ஆன பிறகு நாங்கள் எடுக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்தது அல்ல, இது ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனை சார்ந்ததும் அல்ல, இது தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டது. ஆமென். இது வேத சத்தியம், இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 14வது அதிகாரத்தில் ஞானஸ்நானம். 15வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் பிரைஸ் பண்ணி ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, வர்ஷிப் பண்றாங்க. 16வது அதிகாரத்தில் மன்னாவை புசிக்கிறார்கள். ஞான போஜனத்தை சாப்பிடுறாங்க. 17வது அதிகாரத்தில் கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறாங்க. ஆமென். எல்லாமே தான். ஆனா எல்லாருக்கும் காணான் கிடைக்குதா? இல்ல. ஒரு கூட்டத்தினுடைய நினைவுகள் அவர்களை விழத்தள்ளுகிறது. ஒரு சின்ன கூட்டம் அந்த கானானை சுதந்திரிக்குது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். சங்கீதம் 77 அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 77வது சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். 10வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான், இது என் பலவீனம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எது நம்முடைய பலவீனம்? நம்ம பலவீனம்னு எது தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. இங்க சங்கீதக்காரன் எதை பலவீனம் என்று சொல்லுகிறான் தெரியுமா? ஏன் எனக்குள்ள நெகட்டிவாவே வந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் பிரதர். எதை வச்சு சொல்றீங்க பிரதர்? எனக்குள்ள அந்த நெகட்டிவான எண்ணமே வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தார், கிருபை அற்று போயிட்டு, வாக்குத்தத்தம் அவ்வளவுதான், ஆண்டவர் தள்ளிவிட்டார். இப்படிப்பட்ட எண்ணம் வராத ஒரு நபர் கூட கிடையாது, என்னையும் சேர்த்துதான். ஆமென். அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நான் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்குவோம், அதனால வேண்டாம். ஆனா இதை நம்ம பலவீனமாக உணர்கிறோமா? இது என் பலவீனம். என் பலவீனம் என்று நான் எப்போ உணர்கிறேனோ அப்பதான் என் பலவீனத்தை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். நான் எப்போ என் பலவீனத்தை அவர்கிட்ட சொல்லுகிறேனோ அப்பொழுது அவர் பலன் என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். அதாவது நம்ம இந்த மீட்பை பெருசா பார்க்க தவறுகிறோம். இதுதான் பிரச்சனை. தேவன் நம்ம எப்படிங்க மீட்டிருக்கிறார்? எப்படி மீட்டிருக்கிறார்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. தேவன் கொடுத்த கிரயம் என்ன? வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதாவது ஜீவனின் அதிபதி இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவாதிபதி. ஜீவாதிபதினா ஜீவனின் அதிபதி. அப்ப அந்த ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இயேசுட்ட தான் இருக்கு. அப்ப அவர் நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் அதை கொடுத்திருக்கலாம். நானே உயிர்த்தெழுதலும் அவர் நினைச்சா எப்ப வேணாலும் கொடுத்திருக்கலாம். உண்மையிலே அதாவது இது நம்ம கையில இருக்கு. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன். அவங்க சாட்டையை ஓங்கும் போதே இதோ தந்து விட்டேன், டமார் முடிஞ்சு இல்ல, ஒரு அடி கூட அந்த பெயின் கூட தெரியாம இயேசு மரித்திருக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே ஒவ்வொரு ஆணி அடிச்சு 6 மணி நேரம் தொங்குறார். இதுக்குங்க 6 மணி நேரம் தொங்கணும்? ஏன்னா இன்னும் 1-2 காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. யோவான் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அதாவது இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு,
என்பதை அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இன்னும் கொஞ்சம் டைம். அப்போ நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இவனை மீட்க முடியாது. நான் என் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்காம பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற இவரை எனக்கு தூக்கிட்டு வர முடியாது. அதனால அதுக்காக அவர் இன்னும் வெயிட் பண்றார். அவர் உயிரை யாருமே எடுக்கல, அவர் உயிரை கொடுத்தார். அப்படி யாருக்கும் எடுக்க முடியாது. அவர் தான் பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், அவர் தான் கொடுக்கிறார். எல்லாவற்றின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. ஆனாலும் நமக்கு அவர் கொடுத்த கிரயம். கடைசியாக ஈட்டி எடுத்து விழாவில் குத்துறாங்க பாருங்க, அங்க கொஞ்சம் ரத்தம் பேலன்ஸ் இருந்து அதையும் கொடுக்கிறார். மொத்தத்தையும் கொடுத்து நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் மேல் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இவ்வளவு கிரயம் கொடுத்து வாங்கின கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவாரோ? நம்மை விட்டு விடுவாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெரிதாய் பார்த்து நம்ம அவரை துக்கப்படுத்துவதற்கு ஏதுவாய் செயல்படுகிறோம். அதுதான் தாவீது சொல்லுகிறான், இல்ல நான் இப்படியே பேசிட்டு இருந்தா இது என் பலவீனம். பலவீனம் உடனே சிந்தையை மாத்திரம் பாருங்க. 77வது சங்கீதம் அதனுடைய ஆமென் 10வது வசனம். அப்பொழுது நான், வாசியுங்கள், இது என் பலவீனம், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவுகூறுவேன். உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை, இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்தது நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எதுக்குங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்? எதற்கு எழுதி கொடுத்திருக்கிறார்? ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். அது அவனுக்கு, யாருக்கு? யாருக்கு? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது. இனி அடுத்த வார்த்தை வாசியுங்கள். அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதம் ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல. எனவேதான் தெசலோனிக்கருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், எங்களாலே நீங்கள் கேள்விப்பட்ட வசனம் 1 தெசலோனிக்கர் 2:13 நீங்க கேள்விப்பட்ட போது அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமா ஏற்றுக்கொண்டதுனால அது உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. இன்னைக்கு பாஸ்டர் இப்படி பேசினார் நினைக்கிறது வரைக்கும் வார்த்தை கிரியை செய்யாது. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாஸ்டர் மெசேஜ் கேட்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்? ஆமென். அதாவது வாக்குத்தத்தம் வந்தா கர்த்தர் பேசினார், கொஞ்சம் கடிந்து கொள்ளது மாதிரி வந்தா பாஸ்டர்ட்ட யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறார் பாருங்க. சாமுவேலே அப்படிங்கிறார். சாமுவேல் எங்க போறார் தெரியுமா? ஏலிட்ட போய் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை கூப்பிட்டீரே அப்படிங்கிறார். சாமுவேலை கூப்பிட்டது யாரு? நான் நேத்தே சொன்னேன் இப்படி கேட்டுட்டே இருப்பேன்னு. சாமுவேலை கூப்பிட்டது யாரு? கர்த்தர். அப்போ சாமுவேல் ஏலிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் பேசி இதுவரை சாமுவேல் கேட்கவே இல்லை. அப்போ சாமுவேல் வந்து ஏலிட்ட என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? என்னை யாரோ கூப்பிடுறாங்க அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா?
இப்படியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? தமிழில் இருக்கும், என்னை கூப்பிட்டீரு. அதுன்னு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. ஏலி சொல்ற, நான் கூப்பிடவே இல்லை, போய் படுத்துக்கோ. ரெண்டாவதும் கூப்பிடுறார் சாமுவேல். திருப்பியும் போறார், என்னை கூப்பிட்டீரே அப்படின்னு. ஏன் சாமுவேல்கிட்ட வந்து ஏலிட்ட வந்து சாமுவேல் நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்கன்னு அவ்வளவு கான்ஃபிடென்டா சொல்ல ரீசன் என்ன? ரீசன் பேசினது யாரு? யார் வாய்ஸ்ல பேசினார்? ஏன் ஏலி வாய்ஸ்ல பேசினார்? சாமுவேலுக்கு ஆசாரியன் யாரு? அவ்வளவுதான். ஆமென். ஆமென். எங்களுக்கு எங்க பாஸ்டர் பேசினாலாம் எங்களுக்கு வரம் பெற்ற யாராவது? சாமுவேலுக்கு ஆசாரியன் யாரு? அங்க பேசினதே ஏலிக்கு அகைன்ஸ்டா தான் பேசுறார். அப்படி இருந்தும் கர்த்தர் யார் வாய்ஸ்ல தான் பேசுறாரு தெரியுமா? ஏலி வாய்ஸ்ல. அவன் ஏலி கிட்ட நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்றது வரைக்கும் பைபிள்ல என்ன இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்படவில்லை. அவன் ஏலிட்ட போய் நீங்க தான் சொல்றது வரைக்கும் வேர்டு வெளிப்படல. அதை மாத்திட்டு இப்ப சொல்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் வார்த்தையின் மூலம் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவருடைய வார்த்தையில் ஒன்றும் தரையிலே விழுந்து போக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேத பகுதி ஒரு நாள் நைட் இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஏலி நாட்கள்ல ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. ஆனா சாமுவேல்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசிட்டே இருக்கிறார். ஒரு காரியம் தெளிவாய் ஆண்டவர் பேசினார் அந்த ராத்திரியில. இங்க பாரு, நான் பேசுகிற கர்த்தர், ஆனா கேட்க விருப்பம் உள்ளவன்ட்ட மட்டும்தான் பேசுவேன். அப்பதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாங்க. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன், நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன், என் கூட பேசாம மட்டும். தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய செயல்களை யோசிப்பேன். எப்ப சொல்றாரு தெரியுமா? இனி என் லைஃப்ல எந்த டோருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தார், ஆண்டவர் கைவிட்டார். நம்ம மனசுல முதல் வரதே இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் தான். அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிதா பேசுறாரு. சரியான வேர்டு இல்ல அது? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, முடிஞ்சு. அடுத்து இயேசு 40 days ஃபாஸ்டிங் முடிஞ்சது. அவருக்கு என்ன உண்டாயிட்டு? பசி உண்டாயிட்டு. அவருக்கு ஃபாஸ்டிங் முடிஞ்சதுதான் பசி உண்டாச்சு. நமக்கு ஃபாஸ்டிங் கேட்டாலே பசி வந்துடும். ஃபாஸ்டிங் முடிஞ்சதும் அவருக்கு பசி உண்டாயிட்டு. அவருக்கு பசிங்கிறது ஒரு பலவீனம் தானே. அந்த பலவீனம் வந்தது முதல்ல வந்து விசிட் பண்ணது யாரு? ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சதும் முதல்ல யார் வர வாய்ப்பு இருக்கு? வசனத்தோட தான் வருவான், வாக்குத்தத்தோட வருவான். அவன் வந்து மச்சான் பாருங்க கேள்வி. அதாவது பரலோகம் ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல பரலோகம் ஃபுல் ஸ்டாப் வைக்குது. இவர் என்னுடைய நேசகுமாரன், ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இவன் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கொஸ்டின் மார்க் போட்டான். ஆண்டவர் அதே போல ஆமா கரெக்டு தானே. உண்மையிலே நான் அவர் என்ன உண்மையை பிள்ளையா நினைச்சிருந்தா என்ன வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இப்படி நினைச்சாரா? இந்த எண்ணங்கள் தான் ஏவாள் ஆதாம விழ வச்சது.
3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள் முடிஞ்சதும் எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துருக்கும் போது நடக்கலை. என்னடா இது ப்ராஃபஸி சொல்லுவாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு நடப்பதாக சொல்கிறேன். அப்படி வரும்போது அவன் வந்து நிற்பான் பாருங்க, பார்த்தியா போன மீட்டிங்கும் உனக்கு நடக்கலை, இந்த மீட்டிங்கும் வருக வர உனக்கு நடக்காது. அவன் அப்படி தான் வருவான். அப்படி வரும்போது நம்ம உடனே இது என் பலவீனம். அதாவது நம்ம பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோமா? நம்ம தலைவலி, கால் வலி, கை வலியெல்லாம் சொல்கிறோம்ல, அப்போ எனக்குள்ள இப்படி நெகட்டிவாக வந்துட்டு இருக்குப்பா சொல்கிறோமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவரை எனக்குள்ள இந்த கிரியை செய்ய மாட்டீங்க? நீ என்னடா ஜெபம் வைக்கிற? இப்போ எலி என்ன ஜெபம் பண்றாரு? எலியாவுக்குள்ள எலியா பெற்ற ஆவி, எலியாவின் ஆவி யார் மேல இறங்குது? எலிசா மேல இறங்குது. எலியாவின் ஆவி, அவர் சால்வை எடுத்து யோர்தான்லாம் கால்லாம் வைக்கணும், சும்மா துணி எடுத்து அடிச்சாலே போதும். என்ன ஃபெய்த்! அவனுக்குள்ள இருக்கிறவர் அப்படி கிரியை செய்கிறார். ஆனா ஒரு ஜெபத்தை மட்டும் கேட்கவே இல்லை. என்ன ஜெபம் தெரியுமா? என்னை நீர் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும். நான் உண்மையில நம்ம எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருந்தா மேக்சிமம் நம்ம யாருமே இருக்க மாட்டோம், எல்லார் கதையும் முடிஞ்சிருக்கும். அவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? ஆவியானவர் எனக்குள்ள அருளப்பட்டது எதுக்கு தெரியுமா? சகல சத்தியத்துக்குள்ள என்னை நடத்த, என்னை குறித்த தேவ திட்டத்தை பூரணப்படுத்துகிறவர் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பிரேயரை கேட்கவே இல்லை. மழைக்காக ஜெபம் பண்ணார், கேட்டுச்சு. அக்கினிக்காக ஜெபம் பண்ணார், கேட்டுச்சு. என்ன கேசலு நான் கேட்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல. எடுத்துக்கொண்டா ஆவியானவர் அவனுக்குள்ள எதற்காக அருளப்பட்டாரோ அந்த காரியம் பூரணமாகாது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை குறித்த தேவ திட்டத்தை பூரணமாக்க என்னால முடியாது என்பதை அறிந்து எனக்காக தந்தருளப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். நான் இடம் கொடுக்கணும்னா என் பலவீனம் என்ன என்பதை நான் உணரணும். ஒரு சின்ன புயல் அடிச்சாலே நான் தளர்ந்து போறேனா, தள்ளாடுகிறேனா? அதனாலதான் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வேலையில சொல்லிட்டு செய்தி முடிச்சதும் எங்கேயும் போயிடாதுன்ட்டார். ஆமா, நீங்க தான் 2 பேரும் சொன்னீங்க, உலகமெங்கும் எங்கேயும் போயிடாது. என்னாண்டவரை நீங்க மேடையில் ஒன்று பேசுறீங்க, கீழே வேற ஒன்று பேச. மேடையில் பேசுறது நடக்கிறதுக்கு தான் கீழே பேசுற. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றது வரைக்கும் நீ எருசலேமை விட்டு போயிடாத. ஏன்னா உன்னால நிற்க முடியாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏன்னா அவர் அதை நடப்பிப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே ஆண்டவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்து நம்மை குறித்த தேவ திட்டத்தை பூரணப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசு 12 வயசுலயே இயேசு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு வேத பாரகர்கள் எல்லாம் ஆணு வாய் பொளந்துட்டாங்க. அவன் 12 வயசுலயே ஜீசஸுக்கு ப்ரீச் பண்ண முடியுது. ஆனா அவர் 30 வயசு வரை வெயிட் பண்றார். எதுக்கு தெரியுமா? ஆவியானவர் இறங்க. அவர் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டவர். அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு ஃபுல் பைபிள் அவர் தானங்க வேர்டுக்கு ஒரு ஷேப் கொடுத்த ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் ஆமே தாவீது சொல்லுவார்ல, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். டெய்லி இதுதான், உங்களை தான் பார்த்து பார்த்து பார்த்து. எத்தனை பேர், நிறைய பேர் இயேசுவை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வச்சு, இல்லை ஜீசஸை உண்மையாக பார்க்க விரும்புகிறவங்க டெய்லி பைபிள் படிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி தந்திருக்கிற எவ்வளவு ஆண்டவர் அவர்களுக்கு செய்தீரப்பா, எனக்கும் செய்வீங்க. இப்படி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன், என் ஜெபம் மாறும், என் ஜெபம் மாறும். எனக்குள் இருக்கிறவருக்கு கிரியை செய்வதற்கு இது போதும். அதனாலதான் இயேசு சொல்லுவார், இங்க பாரு, இந்த மலையை பார்த்து உனக்கு கடுகு விதைகள விசுவாசம் இருந்தா கூட நீ இந்த மலையை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன பெரிய மலை, அப்படி இல்லை, பெயர்ந்து போ. கர்த்தர் அப்படிதானங்க நம்மளை மாற்றி இருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, நான் உன் கையை பிடிச்சிட்டேன், நான் உன்னை சிறு கூட்டமா மாற்ற போறேன். சிறு கூட்டமா மட்டும் மாட்டவில்லை, அடுத்து நான் உன்னை யாராக்குறேன் தெரியுமா? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். எதுக்கு? கடிச்சு கொதறவா? இல்லை. அடுத்த வார்த்தை, நீ மலை, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதோ போரடிக்கிறது, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அடுத்த வார்த்தை பாருங்க, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறி. அப்படியே புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு கடுகு விதைகளவு விசுவாசம் இருந்தா போதும், நீ மலையை பார்த்து என்ன சொல்லணுமா? பெயர்ந்து போ. அதுதான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். நீ சொல்லணும். நீ பெயர்ந்து போன்னு சொன்னா, இனி எப்படியே இந்த வசனத்துக்கு வாங்க. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அடுத்த வார்த்தை, அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று கொண்டு போ. பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் அதை கொண்டு போயிடுவார். ஆனா நீ மலையை என்ன செய்யணுமா? பெயர்த்து போடு. நீ பேசு, உன் விசுவாசத்தை பேசு. ஆண்டவரே, இந்த மலை இப்படி இரு, இந்த மலை இங்க பாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய. அடுத்த வசனம் என்ன சொல்வார் தெரியுமா? ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் சொல்ல வைக்கிறார்ல. ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. கோலியாத் வந்து நிக்கிறாங்க. கோலியாத் வந்து நிற்கும் போது எல்லாரும் கோலியாத்தின் உயரத்தை பார்த்தாங்க, கோலியாத்தின் அந்த கம்பீரத்தை பார்த்தா. கோலியாத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. சவுலும் கோலியாத்தை பேசிட்டு இருக்கிறான். அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். பேசிட்டு இருக்கும் போது தாவீது வரான். அவனுக்கு கோலியாத்தை பேசவே பிடிக்கல. அவன் தன் சேனைகளின் கர்த்தரை பேசி கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், ஒரு விஷயம், எனக்கு சிங்கம் வந்துச்சு. அவன் பூர்வ நாட்களை நினைக்கிறான் பாருங்க. அவன் தப்புவிக்கப்பட்டதை பார்க்கிறான், அவன் காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறான். இதுதான் அவனுடைய வெற்றி. நீங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். கோலியாத் அவன் இதுவரை ஃபேஸ் பண்ணல. கோலியாத் அவன் இதுவரை ஃபேஸ் பண்ணல. ஆனா அவன் ஃபேஸ் பண்ணதெல்லாம் அவனுக்கு பெருசு. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற காரியம் இதுவரை சந்திக்காதது. ஆனால் இதற்கு முன்னாக நீங்க சந்தித்ததும் அதை சந்திக்கும் போது அப்படித்தானே இருந்துச்சு. ஆமென். யானைக்கு தடிபாரம், எறும்புக்கு அரிசி பாரம். யானை வந்து ஒரு பெரிய தடியை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகும் பார்த்தீங்களா, பெரிய மரத்தை. அதே போல தான் எறும்பு அரிசியை இழுத்துட்டு போகும். நம்ம எறும்பா இருக்கும்போது அரிசி நமக்கு பாரமாக இருந்துச்சு. இப்போ யாராயிட்டோம்? நான் சொல்லலை. நம்ம வளர 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 பிரச்சனைகளும் அதற்கேற்றார் போல எல்லாமே புதுசா இருக்கு. ஒரு விஷயம், சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வரும்போது தாவீதுக்கு அந்த பிரச்சனை புதிய பிரச்சனை. தாவீது அதை ஹேண்டில் பண்றாரு. அடுத்து கரடி. சிங்கத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி கரடியை ஹேண்டில் பண்ண முடியாது. அது இன்னொரு விதத்தில் ஹேண்டில் பண்ணணும். கரடியும் ஃபேஸ் பண்றார். இப்போ அடுத்து அப்போ நெக்ஸ்டும் சிங்கம் வந்துச்சா தாவீதுக்கு ஓரளவுக்கு தெரியும் இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து நிற்கிறது யாரு? கோலியாத். இதுவரை சந்திக்காத பிரச்சனை. ஆமை, பிரச்சனைகள் பல விதத்தில் வந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாமே ஒண்ணுதான். இந்த நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்தே நீங்க படிச்சு படிச்சு வந்தீங்கன்னா அந்த ஃபெய்த் லெவல் கூட தான் வைக்கிறாரே தவிர குறைய வைக்கல.
தண்ணீரை விளக்குற பிரச்சனை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மோசே வந்து அப்படியே முறுமுறுத்துட்டு இருப்பார். மோசே வந்து ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடுவார், ஜனங்கள் மோசே கிட்ட முறையிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், மோசே நீ என்ன மோசே பேசிட்டு இருக்கிற, கோலை எடுத்து நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசே கோலை நீட்டினதும் என்ன வந்துச்சு தெரியுமா? காற்று வருது. அவர் காற்றாய் வருவார், அவர் அக்கினியாய் வருவார். ஆனா நான் கோலை நீட்டுறது வரைக்கும் அவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறார். ஜனங்க என்கிட்ட முறையிட, நான் உங்ககிட்ட முறையிட, அப்ப நீ கோலே நீட்ட மாட்டேன். ஆண்டவருக்கு வந்து இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்கணும். மோசே என்ன மோசே முறையிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். அதுவும் பாருங்க, மோசே வேற பிராமிஸ் கொடுக்கிறார். ஆமே, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஆண்டவர் நின்று கொண்டா புறப்படுங்கிறார். ஆமே, நம்ம என்ன பண்றோம், அங்கேயே உட்கார வச்சிடும். நீங்கள் நின்று கொண்டு, உன்னை நான் நிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். இந்த வேர்டு சொன்னதுமே ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து புறப்படு. கோலை எப்படி ஆண்டவர் புறப்படும்? கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இப்ப மோசேக்குள்ள 2 எண்ணங்கள் ஓடுது. ஒரு எண்ணம், அதாவது முதல் எண்ணம் என்ன ஓடுது தெரியுமா? என்னால சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? இப்ப நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்களேன், உங்க ஊர்ல பீச் உண்டா? நிறைய இருக்கு. ஒரு பீச்சுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்றார், ஆமா நீ இப்பொழுது உன் கரத்தை நீட்டி இந்த பீச்சை பிளந்து விடுன்னு சொன்னா நம்ம முதல்ல என்ன யோசிப்போம் தெரியுமா? என்னால இதை பிளக்க. ஆனா என்ன யோசிக்க மாட்டோம் தெரியுமா? என்னால தான் கோலை நீட்ட முடியுமே. மோசைக்கு என்ன முடியும்? மோசைக்கு என்ன முடியாது? மோசே பார்த்தீங்களா, தன்னால முடியாதது நினைக்கல. அவர் சொல்லிட்டார்ல. ஆண்டவர் சொல்ற வேர்டில் நல்ல கவனிங்க. நம்மால செய்ய முடிந்ததும் இருக்கிறது, நம்மால் செய்ய முடியாததும் இருக்கிறது. ஆண்டவர் எதை செய்வார் நினைக்கிறீங்க? மனிதனால் கூடாதது. அப்ப மனிதனால் கூடுறதை அவர் என்ன செய்ய மாட்டார்? செய்யவே மாட்டார். லாசரு உயிரோடு எழுப்ப போனார்ல, அந்த கல்லை புரட்டினது யாரு? ஸ்திரீகள் உயிர் தெழுந்த நாள்ல வந்தாங்கல்ல, அந்த கல்லை புரட்டினது யாரு? ஏன் லாசருக்கு மட்டும் மனுஷர்களை வச்சு புரட்ட வைக்கிறார், ஸ்திரீகள் போகும்போது தேவதூதன் அனுப்புறார் தெரியுமா? ஏன்னா இவங்களுக்கு அந்த கல்லை புரட்ட முடியாது. ஆனா லாசரு உயிரோடு எழுப்பும் போது அங்க கல்லை புரட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் செய்ய என்னை பலப்படுத்துவார். அவர் எனக்காய் செய்வதற்கு அவர் எனக்கு பலனாய் இருப்பார். அவர் என்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, எனக்கு பலனாய் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். அதான் மோசே இப்போ சிவந்த சமுத்திரம் வித்தை அவங்க கடக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சவால். அதை தாண்டி வந்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வராங்க. எங்க வராங்கன்னா யோர்தானுக்கு வராங்க. யோர்தான் ஆண்டவர் இதே போல திரும்பியும் கோலை நீட்டிட்டு நிற்கணுமா? ஆண்டவரே ஒன்றும் வேண்டாப்பா, காலை வை. ஃபர்ஸ்ட் கோலு, அடுத்து காலு. நீ சும்மா காலத்தில் வை. காலை வச்சாங்க பாருங்க, அவ்வளோதான். யோர்தான் 2ஆ பிளக்குது. அதையும் தாண்டி அடுத்த தலைமுறையில் ஒரு ஆள் தான் வராரு. யார் வராருன்னா எலியா வராரு. இங்கே கோலும் கிடையாது, காலம் கிடையாது. இப்ப சாலவை. ஹல்லேலூயா. எவ்வளவு எதுக்கு இதை சொல்றேன்? நான் போக அதெல்லாம் அன்னைக்கு செய்வார், இன்னைக்கு இல்ல. அன்று செய்ததை விட இன்று அவர் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்லுவார்லங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அடுத்து என்ன சொல்வார் தெரியுமா? நான் செய்ததை விட அதிகமாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அதிகமாய். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏன் அந்த கிரியைகள் நடக்க மாட்டேங்குது? ஆமென், ஆமென். நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோமே. ஆமென். ஆண்டவர் அவங்களுக்கு செய்தார், இவங்களுக்கு செய்தார், அப்படி செய்தார், ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார். என்னைக்கு நமக்கு செய்ய போறார்? இவங்களுக்கெல்லாம் எங்க ஆண்டவர் கை வச்சாரு பார்த்தீங்கன்னா அவங்க நினைவுல.
நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். ஹல்லேலூயா. நம்ம அதிகமாய், அதனாலதான் பவுல் சொல்றார், நாங்க எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி, ஏதாவது எங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்துட்டுனா உடனே ஜீசஸுக்கு முன்னாடி அதை வச்சிருவோம். கிறிஸ்துவுக்கு நாங்கள் சிறைப்படுத்து எண்ணங்களை நம்ம நினைவுகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வைக்கிறோம். ஆண்டவரே என்னன்னு தெரியலப்பா, காலிலேருந்தே ஒரு மாதிரி நான் பலவீனமாகவே இருக்குது, எனக்கு வேலை போயிருமோன்னு இப்படிப்பட்ட எண்ணம் வந்துட்டே இருக்குப்பா. இப்படி நம்ம எண்ணங்களை வைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. இப்படி வைக்கும்போது அவர் அதற்கான ரேமா, அதற்கான வார்த்தையை நம்ம நினைவில் கொண்டு வந்து தியானிக்க வைப்பார். அதற்கான வார்த்தையை நினைவில் கொண்டு வந்து. எலியா பார்த்தீங்களா, அவருக்குள்ள தோன்ற எண்ணம் என்ன தோணுது அப்படின்னா, அதாவது 3 வருஷம் காத்திருக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கு. ஆக்சுவலாக நான் இன்னும் எடுத்துகிட்டு வந்து செய்திக்குள்ளே போகலை. ஆண்டவர் வந்து அப்படியே பேசிட்டே வேர்டு கொடுத்துட்டு இருக்கிற, நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் செய்திக்குள்ளே போவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் டைமுக்கு நான் முடிச்சிருவேன். ஆமென். 3 வருஷம் காத்திருந்து ஒரு செர்மன் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரே நாளில் 3 வருஷத்துக்கு செர்மன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வைப்போம். இது 3 வருஷம் காத்திருந்து ஒரு செர்மனை ப்ரிப்பேர் பண்ண வச்சு ஜனங்களுக்கு முன்னாடி பேசுகிறார். அந்த செர்மனுடைய டைட்டில் 2 நினைவுகள். அவரே சொல்றார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி. ஆனா அவருக்கு தெரியல அடுத்த அதிகாரத்தில் நமக்கு இதே பிரச்சனை வரப்போகுதுன்னு. நம்ம என்ன பேசுறோமோ அது நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே வரும். ஆமே. அது ஊழியக்காரங்க இருக்காங்க, கேட்டேன், நல்லா தெரியும். ஆமே. நம்ம என்ன பேசுறோமோ அது பெரிய சேலஞ்சாவே வரும். பவுல் சொல்லுவார்ல, பாருங்க, யூரோக்ளித்தன் அடிக்கும்போது பயப்படாதீங்க, கப்பர் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் வராது சொல்லி மெலித்த தீவுக்குள்ள போனதும் 275 பேரை விட்டுட்டு பாம்பு இவரை தான் வந்து கடிச்சது. எலியா பிரீச் பண்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்படி சொல்லும் போது ஒரு ஆமேன் கூட சொல்லலை. அது பிரீச் பண்றவங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு செர்மனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வந்து சத்தம் போடும்போது பார்த்துட்டு இருந்தா அதை விட பரிதாபம் வேற இருக்காது. அதுவும் எங்கள் சர்ச்சு வந்து அப்படி ஃபுல்லாகவே அப்படி ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க பாருங்க. 3 கேமரா, அது ஆமேனும் சொல்லாது. சிலர் இருக்கிறத பார்த்தா கேமராவே பரவாயில்ல போல தான் இருக்கும், அது ஆமேனும் சொல்லாது. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். லாக்டவுனில் பட்ட பாடு கர்த்தர் காப்பாற்றினார். அப்படி இருக்கும்போது அக்கினி இறங்கியாச்சு, அடுத்து மழையும் வந்தாச்சு. எலியா நினச்சிட்டாரு, என்ன நினச்சிட்டாருன்னா, ஓகே இனி எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிரும் நினைக்கும் போது தான் பெரிய ஒரு சேலஞ்ச் வருது. ஏசபேல் சொல்ற, நாளைக்கு இதே நேரத்தில் உன் கதையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு. எலியா போய் சூறைச்செடிக்கு கீழே போய் உக்காந்தார். 1 நாள் பிரயாணமாய் போயின்னு இருக்கு பைபிள்ல. ஏன் 1 நாள்? அவரே டிசைட் பண்றார், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் தான்? 1 நாள் தான். எதை வச்சு டிசைட் பண்றார் தெரியுமா? ஏசபேல் சொன்ன வார்த்தையை வச்சு. நம்ம லைஃபை கூட டாக்டர்ஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு டிசைட் பண்ணுறோம்ல. சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்க, இங்கே பாரு எல்லாருக்கும் வேலை போகுது, உனக்கும் மேக்ஸிமம் வேலை போயிடும். உடனே அதை டிசைட் பண்ணிடுவோம்ல, மைண்டில் நம்ம போட்டுருவோம்ல. அதனால தான் எலியா போய் உட்காந்து சொல்கிறாரு, அப்பா எனக்கு இதுக்கு மேலே மூவ் ஆக முடியல. ஆனால் எங்கள் பிதாக்கள்லாம் போனாங்க, எவ்வளோ சவால்கள் இருந்துச்சு, பார்வோன்னு எத்தனை பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி போனாங்க. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே மூவ் ஆக முடியல ஆண்டவரே. என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல, நான் இதில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன்ப்பா, என்னை எடுத்துருங்கப்பா. அவன் பலவீனத்தை சொல்லிட்டு படுத்தாங்க. இந்த இடத்துல கர்த்தர் காகத்தை அனுப்பல, இந்த இடத்துல கர்த்தர் தூதனை அனுப்பினார். அவனுக்கு தேவை அப்ப மட்டுமல்ல, அவனுக்கு தேவை அவனை தொடர்ந்து ஓட வைப்பதற்கான ரேமா.
இந்த இடத்துல அவனுக்கு தேவை வெறும் அப்பம் மட்டும் இல்லை, வெறும் அப்பம் தேவைன்னா காகத்தை மட்டும் அனுப்புவார், அல்லது ஏதோ ஒரு சாரி பார்த்து விதவை யாரையும் அனுப்புவார். கர்த்தர் இந்த இடத்துல தூது அவருக்கு தெரியும். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே. அந்த இடத்துல என் பிதாக்கள்லாம் இந்த சேலஞ்சை ஈஸியா மேற்கொண்டார்கள். மோசே குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பார்வோன் சமூகத்தில் பயப்படாமல் போனான். ஆனா நான் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா, நான் நல்லவனே கிடையாதுப்பா. என் ஜெபத்தை கேட்டு அக்கினி இறக்குனீங்க, மழையை பெய்ய வச்சீங்க, மறைந்திருக்கும் காலத்துல என்ன ஆகாப் கொலை செய்ய தேடின போது என்ன கிருபையாய் மறைத்து வைத்து காப்பாற்றுனீங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா இப்போ என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. என்னால ஏசபேல் சொன்னா நாளைக்கு இந்த நேரம், ஏசபேல் 24 hours எனக்கு குறித்தா, என்னால 24 hours மேல ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம நான் போய் உட்கார்ந்துட்டேன் ஆண்டவரே. மனிதர்களுடைய வார்த்தையினால முடக்கப்பட்டிருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறதை என் ஆவியிலே உணர்ந்து இந்த நேரத்தில் நான் அதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்கள் பலவீனத்தை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், உங்களுக்கான ரேமா பரத்திலிருந்து வரும். உங்களை தொடர்ந்து ஓட வைக்க, தொடர்ந்து ஓட வைக்க. நீ எப்படி ஊழியர் செய்யற நானும் பார்க்கிறேன் சொல்றாங்களா? ஆமென். அதாவது மனுஷங்க முன்னாடி நிமிர்ந்து நின்றுங்க, ஆனா ஆண்டவர்ட்ட உள்ளதை அப்படியே சொல்லிருங்க. ஆமென். நம்ம பிரச்சனை வந்து யாக்கோபு போல. ஆண்டவர் யாக்கோபு விசிட் பண்ணும்போது யாக்கோபு அப்படியே, ஆண்டவர் இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா ராகேல பார்த்தது ஓன் அழுதான். சிலருக்கு ராகேல பார்த்ததான் அழுகே வருது. ஆமென். ஃபர்ஸ்ட் ராகேலையும் ஃபர்ஸ்ட் தான் மீட் பண்றாரு, ஆண்டவரையும் ஃபர்ஸ்ட் தான் மீட் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட அழுது இருந்தா பிரச்சனையே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் போய் அழுதாரு, அப்போதான் பிரச்சனையே மாறுது. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட மறைக்க பார்க்கிறோம், யாக்கோபு ஈசா கிட்ட மறைச்சது போல. இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் என்ன நினைப்பார்? பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், அடுத்த வார்த்தை, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், அடுத்த வார்த்தை, அது எங்க எழுதியிருக்கு தெரியுமா? யாக்கோபு 1:5. அதுக்கு மேலே அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த ஞானம் அப்படின்னாலே அது எங்க தான் எழுதப்பட்டிருக்கணும் பைபிள் கணக்குப்படி? ஞானம் எங்க அதிகமா வரும்? இது ஏன் இது இந்த இடத்துல அதுக்கு மேல ஞானத்தை பத்தி இருக்கு, அதுக்கு கீழே இருக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மேல என்ன இருக்கும் தெரியுமா? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை பரீட்சை என்று சந்தோஷமாய் எண்ணுங்கள் அப்படின்ற. அதுக்கு கீழே என்ன இருக்கும் தெரியுமா? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அடுத்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது ஆண்டவர். ஒரு அதே அதிகாரத்தில் இருக்கு, சோதனையில் அகப்படும் போது சந்தோஷமாய் எண்ணு, சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். அடுத்த வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படாதிருப்பானாக. இதுல 2 விதமான சோதனைகள் இருக்கிறது. ஒன்று தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு வருகிற சோதனை, 2 தேவன் அனுமதிக்கிற சோதனை. இது என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பரீட்சை வரும்போது இது தேவன் அனுமதிக்கிறதா இல்லை என்னுடைய புத்தீனத்தினால வந்ததா என்பதை புரிந்து கொள்ற அளவுக்கு என்கிட்ட ஞானம் இல்லைன்னா, இப்போ அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். உங்களில் ஞானத்தில் குறை உள்ளவன் அவர் கடித்து கொள்ள மாட்டார். அப்ப இது எதனாலப்பா? எனக்கு புரியலப்பா. ஆண்டவரே, என்னை இவ்வளோ நாள் இயேசபேலுக்கு காப்பாத்தினீங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அவளை ஏன் ஆண்டவரை பேச விட்டீங்க? அவ இப்படி பேசுறாளே அப்பா. தாவீதை பார்த்தீங்களா? உடைக்கப்பட்ட பாத்திரம் போல நிலைமையில இருந்து அவர் என்ன சொல்வார் தெரியுமா? என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இங்கதான் இதுதான் புரியல. ஆனா அவருடைய பலவீனத்தை சொல்லிட்டு படுத்துட்டார்.
அதுக்கு முந்தின வசனம் எல்லாம் ஜெபித்துட்டு வெயிட் பண்றாரு. இங்க ஜெபிக்கல, சொல்லிட்டு படுத்துட்டார். என் பலவீனத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம கூட நம்ம குடும்பத்தில் ஒரு பலவீனம் வந்துன்னா அதை நம்ம குறைய பார்க்க மாட்டோம். ஆனால் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பலவீனத்தை நம்ம ஈஸியாக முதல்ல குறையாதான் பார்ப்போம். ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? என் பலவீனத்தை குறைய பார்க்கவே மாட்டார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணவே மாட்டார். அவன் தன்னுடைய பலவீனத்தை சொல்லிட்டு படுத்து. இப்போ அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அவன் சரீரத்துக்கு தேவை போஜனம், அவன் ஆத்மாவுக்கு தேவை ரேமா. கர்த்தர் போஜனத்தை கொடுத்தார், அடுத்து அவனுக்கான வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏசபேல் என்ன சொல்றா? நாளைக்கு இந்த நேரத்தில். எலியாவும் தன்னுடைய ஓட்டத்தை எதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்றாரு தெரியுமா? ஏசபேல் சொன்ன வார்த்தை கேட்ட போல இல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இத கேட்டதும் எலியா எழும்பினார் பாருங்க. ஆமே, தன் அறையை கட்டி கொண்டு 40 நாள் நடக்கிறான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே ஆமேன் பல வார்த்தைகளால முடக்கப்பட்டு என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் பலவீனத்தை அவரிடத்திலே சொல்லு. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை உன்னை முன்னோக்கி தான் கொண்டு செல்லும். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஏன் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக கர்த்தர் மோசே கிட்ட அவ்வளவு கோபப்பட்டதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பார்வோன் என்ன சொல்லி புறப்பட்டு வந்தான் நினைக்கிறீங்க? என்ன சொல்லி புறப்பட்டு வந்தான் தெரியுமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுவாரு, நீங்க சிவந்த சமுத்திரத்துக்கு எதிராக கரையிலே பாளையம் இறங்குங்கள். 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொன்னது யாரு? பார்வோன். பார்வோன் எப்படி சொல்லுவான்னு யார் சொல்றா? கர்த்தர். பார்வோன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இது உனக்கு அடைச்சு போட்டு. ஆனா இஸ்ரவேலர்களுடைய முறையிடுதலும் இஸ்ரவேலர்கள் சத்தம் போட்டதையும் பார்த்தா பார்வோன் சொன்னதுதான் நடக்கிறது போல சத்தம் போட்டாங்க. இதுதான் ஆண்டவர் கோபத்தை உண்டாக்கிட்டு. ஆண்டவர் என்ன சொல்லி கூட்டிட்டு வரார் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன். பார்வோன் என்ன சொல்றான் தெரியுமா? வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டுச்சு. எது நடக்கும்? எது நடக்கும்? ஆனா நம்ம எதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்? இவங்க ரட்சிக்கப்பட்டு அடுத்த நாளே கல்லறைக்கு சண்டை போட்டாங்க. எகிப்துல கல்லறை இல்லை என்றா எங்களை இங்கே அழைத்து வந்தீங்க. எங்க அப்பா இருக்கும்போது ஒருத்தங்க எங்க அப்பாட்ட வந்து, பாஸ்டர் உங்க சர்ச்சில் வந்து ஆராதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பாஸ்டர், வாங்க. கல்லறை உண்டா பாஸ்டர்? எங்க அப்பா சொன்ன, நான் உங்களை அடக்கம் பண்ண கூப்பிடல, ஆராதிக்க தான் கூப்பிட்டேன். போன வருஷம் நினைக்கிறேன், எங்கள் சர்ச்சில் சர்வீஸுக்கு போகிறதுக்கு நான் அப்படி எங்கள் சர்ச் லிஃப்ட்டில் ஏறும்போது ஒரு சிஸ்டர் அன்னைக்கு தான் வராங்க, பாஸ்டர் இன்னையிலேருந்து நான் இங்கே வரலான்னு தான் இருக்கேன், வாங்க. செத்தா அதுக்கு முன்னாடி அடக்கம் பண்ணலாம், வாங்க வாங்க வாங்க. இங்கே வந்தாச்சு பாருங்க. பார்வோன் சொன்ன வார்த்தையை இவங்க வந்து இங்கே அங்கே கல்ற இல்லைன்னா இங்கே எங்களை கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு தாங்க முடியலை. நமக்குள்ள இருந்து எந்த வேர்டு தொனித்து கொண்டிருக்கிறது? எனக்குள்ள என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அந்நிய சத்தத்துக்கு அவைகள் விலகி ஓடு. அதை கேட்கவே கேட்காது. ஆக்சுவலா நிறைய விஷயம் நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து பார்த்து படிக்கணும். ஸ்தேவான் பேசும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கையை வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? காதை அடைச்சாங்க. அவனுடைய விசுவாசம் நமக்குள்ள போயிடக்கூடாது. ஸ்தேவானுடைய விசுவாசம் தங்களுக்குள் போகாதபடிக்கு தங்கள் காதுகளை அடைப்பார்கள் என்றால், சத்துரு விதைக்கிற களை என்கிற அவிசுவாசம் நமக்குள் போகாதபடி ஏன் நம் காதை அடைக்க முடியல?
என் நாடுகள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது மட்டும் இல்ல, அது விலகி ஓடும், அது கேட்கவே கேட்காது. நமக்கு டைம் பாஸே 2 பேர் டிபேட்ல பேசுறது. இயேசு உண்மையான தெய்வமா தெய்வம் இல்லையா ஜாலியா கேட்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நமக்கே டவுட் வந்துடும். சத்துரு எங்க களையை விதைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்லிட்டு வரான்? பார்வோன் வனாந்தரம் அவர்களுக்கு முன்பாக அடைத்து போட்டது. ஜனங்க என்ன சொல்லி புறப்பட்டு வராங்க? கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி வராங்க. வரும்போது ஒரு சூழ்நிலை, சிவந்த சமுத்திரம் முன்னாக இருக்கிறது, பின்னாடி பார்வோன் சேனை. இவங்க எதை வாயை திறந்து சொல்றாங்க தெரியுமா? பார்வோன் என்ன சொல்லிட்டு வந்தானோ அதை இவங்க சொல்றாங்க. ஆண்டவரால் தாங்க முடியல. நம்ம பல நேரத்தில் நம்ம விசுவாச அறிக்கை செய்ய வேண்டிய நாம பல நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசிட்டு இருக்கிறோம். சபைக்குள்ள விசுவாச அறிக்கை செய்யறோம். இப்போ இந்த செய்தி கேட்கும் போது கொஞ்சம் அப்படியே எழும்பி வரும் பாருங்க. அதனால இந்த 116வது சங்கீதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது அல்லவா? 116வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 116வது சங்கீதம் அதனுடைய 10-11 வசனங்களை பாருங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே. அப்போ விசுவாசமும் பேசுறாரு, மனக்கலக்கத்திலையும் பேசுறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் விசுவாசம் வருது. நம்ம பிரச்சனை என்னன்னா, வாரத்துக்கு ஒருக்கா தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், மீதி 6 நாளும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், தேவன் ஒரு விசை விளம்பினார், 2 விசை கேட்டு. தாவீது திரும்ப திரும்ப தேவன் விளம்புகிறதை கேட்கிறவன். அதனாலதான் அவருடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் நன்மையை காண்பேன். அப்படி மட்டும் நான் விசுவாசிக்காம இருந்திருந்தா கெட்டு போயிருந்திருப்பேன். நான் மட்டும் அப்படி நம்பலன்னு வைங்கள, நான் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதம் 27 சொல்லுகிறான். நான் மட்டும் நன்மையை பார்ப்பேன் என்று விசுவாசிக்கல, நான் கெட்டு போயிருந்திருப்பேன். ஆமென். எனவேதான் நமக்குள்ளே அதிகமாய் கர்த்தருடைய வசனங்கள் விதைக்கப்படுவதாக. எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்டு விதைக்கப்படுகிறதோ. ஆதாம் ஏவாள் பண்ண தப்பே அதுதான். அவர்கள் தோட்டத்தில் உள்ள நன்மையை கவனித்தார்களே தவிர அந்த நன்மை அனுபவிப்பதற்கு ஏதுவான வார்த்தைகளை கவனிக்கிறதை விட்டுட்டாங்க. நம்முடைய போக்கஸ் எல்லாம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்து மேல தானே இருக்கிறது, கர்த்தர் தருகிற ஆலோசனை மேல இருக்கிறதா? அதிசயங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம், தாவீதை போல ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்கிறோமா? ராக்காலங்களில் உள்ளிந்திரியங்கள் இதை உணர்த்துகிறதா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எல்லாரும் பேசுறாங்க. அதனால தாவீது சொல்லுங்க, எனக்கு விரோதம் ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் இதுல தான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சம், நான் யாருக்கு பயப்படு. எல்லாருமே அகைன்ஸ்டா சொன்னாலும், இது நடக்காது, இது உனக்கு சாத்தியம் இல்லை சொன்னாலும் நான் இதுல நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கை நாம் வேண்டுவதற்கும் நினைப்பது. அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதாவது கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? இயேசுவுக்கு மேல இறங்கின அதே ஆவியானவர் என் மேல இறங்கி இருக்கிறார்னா பரலோகம் என்ன எவ்வளவு விசேஷமாய் நல்ல கரங்களை தட்டி thank you Holy Spirit. ஹோராதாராமா சேகரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இயேசுவுக்கு மேல இறங்கின, எந்த மாசும் இல்லாதவர், பரலோகம் கொண்டாடுகிறவர், தூதர்கள் அவருடைய பணிவிடை ஆவிகள். இயேசுவை ஏசாயா கண்ட முதல் காட்சி என்ன நினைக்கிறீங்க? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரை தான் 7வது அதிகாரத்தில் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறான். நம்ம எல்லாம் இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறோம்.
ஏசாயாவா இப்படி பார்த்துட்டு, அதனாலதான் அவன் ஏசாயாவால தாங்க முடியல. இவரா இது, இவரா இது. அவர் மேல இறங்கின ஆவியானவர், இயேசுவின் மேல ஆவியானவர் இறங்குறதற்கு எல்லா தகுதி, ஒரு மாசு கிடையாது. ஆவியான அவர் பேரு பரிசுத்த ஆவியானவர். ஆனா அதே ஆவியானவரை எனக்கு தந்தருளும்படி, எனக்குள் வாசம் பண்ணும்படி இயேசுவின் இரத்தத்தால என்னை பாவமர கழுவி, ஓ ஜீசஸ், ஓ ரலபா தரபா ஷதரபா. Thank you Holy Spirit. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க 2 நிமிஷம் அந்நிய பாஷை. ராதானா மாகாரா ரிமா மாகாலாரா ஓரே மாமே ஷேகரே. நன்றி ஆவியானவரே, எனக்கு நீர் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியதப்பா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. எதுக்குங்க தந்தழுனா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கா? இல்ல, நம் பலத்தால் முடியாதது, பராக்கிரமத்தினால் முடியாதது. அவன் தலைக்கொள்ளோடு தான் வருவான், ஆனால் அதுக்கு கிருபை உண்டாகும். அவன் கையில் ஒரு தூக்கு நூல் இருந்தா கர்த்தருடைய கண்கள் அதை சந்தோஷமா பார்க்கும். அவனுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் அவனுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். எந்த சத்துருவுக்கும் எதிர்க்க முடியாது. யோர்தான் பின்னிட்டு திரும்பும், சிவந்த சமுத்திரம் விலகும். காரணம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவர் நமக்குள்ளே. ராபா பா லா ரா சாந்தனா ராபா. ஆவியானவர் இயேசுவின் மேல வந்து இறங்கினது, அவர் பார்வை மாறிச்சு. அவர் பார்வையை பார்த்தீங்களா? 11 பேர் கூடி இருக்கிற இடத்துல ரசத்தை கையில் எடுத்து, அவர் ரத்தத்தின் அடையாளமான ரசத்தை கையில் எடுத்து யூதேயாவிலும் போயிட்டார். இது அநேகருக்காக அப்படிங்கிறார். மொத்தம் இருக்கிறது 12ல 1 ஓடிட்டு, மொத்தம் 11. அவர் எப்படி பார்க்கிறார் பார்த்தீங்களா? அநேகர். டியர் பாஸ்டர்ஸ், உங்க முன்னாடி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா இப்படி பார்க்க முடியுமா? அன்பு உள்ளவன் இன்னைக்கு உங்கள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. எலியாவை பார்க்க வச்சது பாத்தீங்களா? சாரி பார்த்து அவ விதவை சொல்றா, இதை சாப்பிட்டு சாக போறோம். எலியா சொல்றார், பஞ்சகாலம் முடியது வரை நீ சாகவே மாட்டேப்போ. என்ன பார்வைங்க இது? இந்த பார்வை இருக்கா? கொஞ்சம் பேர் தான், 11 பேர் தான். இன்னைக்கு கிருபையினால எங்க மினிஸ்ட்ரி ஒரு 4 பேருக்கு தெரியுது. எங்க 1987ல எங்க அப்பா நாகர்கோயிலுக்கு வராங்க. அந்த நாகர்கோயில் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அடைக்கப்பட்ட நிலையில இருக்கு. எங்க அப்பா வந்து அங்க கால் வைக்கிறாங்க. கால் வைக்கும்போது உண்மையில கால் வைக்க கூட இடம் கிடையாது, அவ்வளவு சகதியா இருக்கு. அப்போல்லாம் எனக்கு 2 வயசு. ஊழியம் ஆரம்பிச்சாச்சு. போராட்டத்து மேல போராட்டம். சாத்தான் டைரக்டா சவால் விட்டான். ஒரு ஸ்திரீயின் ரூபத்தில் எங்க அப்பா படுத்திருக்கிற ரூமுக்குள்ள வந்து நிக்குது. என்ன சொல்லுச்சு? இதுக்கு முன்னாடி இங்க இருந்த யாரையுமே நான் இருக்க விடல, இப்ப நீ வந்திருக்கிறியா, உன்னை நான் துரத்துறேனா இல்லையா பாரு, இது ஏன் ஏரியா அப்படி சொல்லிட்டு போச்சு. அன்னையிலேருந்து எங்க அப்பா படுக்கையில் ஆயிட்டாங்க. 1 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. அப்போ எங்க அந்த டைம் தலைமை பாஸ்டராக இருந்த காட்டாத்துறை பாஸ்டர் தாமஸ் அவர்கள் எங்கள் அப்பாவை பார்க்க வராங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க, விசுவாசிங்க கிடையாது. எங்கள் அப்பா படுக்க, அவங்க வந்து நிலைமையை பார்த்துட்டு, நான் உனக்கு வேற சர்ச்சு கொடுக்குறேன், இங்கே வேண்டாம். எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லை, என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்ததானா, நான் செத்துட்டு போகிறேன், ஆனால் இங்கே தான் நான் ஊழியம் செய்வேன். உறுதியாக இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் என்ன அப்படின்னு, அங்கிருந்து ஒரு ஊற்று பிறக்குது. 4 திசையிலிருந்து ஜனங்கள் வந்து குடங்களை கொண்டு வந்து தண்ணி எடுத்துட்டு போகிறாங்க. அன்னையிலிருந்து
எங்கள் அப்பா உறுதியாக நின்ட்டாங்க. கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருப்பாங்க, இன்னைக்கு நடக்கிற மினிஸ்ட்ரியை அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. இங்கே ஊரில் நிறைய பேர் நம்ம சர்ச்சை விசிட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் 5 பேர் இருக்கும்போது எங்கள் அப்பா பேசினது, 10 பேர் இருக்கும்போது பேசினது. 2018 எங்கள் அப்பா 2016 ஓட்டத்தை முடித்து மகிமையில் பிரவேசித்தாங்க. எங்கள் அப்பா இறந்து 1 இயரில் சர்ச்சை பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ண கத்த கிருபை செய்தார். சர்ச்சில் ஏசி, லிஃப்ட் எல்லாத்தையும் வைக்க வச்சார். இதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு 4-5 பாட்டிங்க ப்ரேயருக்கு இருப்பாங்க, அப்போன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம சர்ச்சில் ஏசி வரும், அதில் 3 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி. ஐயோ, நம்ம முன்னாடி 4 பேர் தானே இருக்கிறாங்க, 40 அப்படி பார்க்கல, ஆவியானவர் அப்படி பார்க்க விட மாட்டார். மோசே, பழைய ஏற்பாட்டில் இருக்கும், மோசே அழகுள்ளவன் என்று கண்டு. எந்த குழந்தைங்க அழகு இல்லை, வளர வளரதான் பார்க்க சகிக்காது. பிறந்த எந்த குழந்தை அழகு இல்லை, ஆனா அதனுடைய சரியான அர்த்தத்தை ஆவியானவர் எழுதினார். ஸ்தேவான் மேல ஆவியானவர் இறங்கி, இப்ப சொல்லு ஸ்தேவான் எப்படி எழுதுறார் தெரியுமா? மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அது என்ன அர்த்தம்? என்ன? டிவைன் பியூட்டி. அவங்க தாய் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? இவ்வளவு போராட்டத்தை தாண்டி, அதாவது ஒரு ஆண் பிள்ளை பிறக்கவே கூடாதுங்கிற கடுமையான சட்டம் இருக்கிற இடத்துல இவன் பிறந்திருக்கிறானா, இவன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் உங்க தலைமுறை அப்படி பார்க்கறீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் அப்படி பார்க்கறீங்க? இது நடக்கும். எத்தனை பேர் உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை, உங்க எதிர்காலத்தை, அந்த பிள்ளை வளர்ந்தான் பாத்தீங்களா? நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் அப்படி பார்க்க வைக்கட்டும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் இப்ப பார்வையை மாத்திட்டேன். எப்படி பவுலே? என் கண்ணில் இருக்கிற செதில் என்னாச்சு தெரியுமா? விளட்டும் இந்த ராத்திரி கண்கள் இருக்கிற செதில்கள். ஆண்டவரே, எனக்குள்ள மனுஷனுடைய சத்தம் தொனிக்க கூடாது, எனக்குள்ளே கர்த்தருடைய சத்தம் தொனிப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இயேசுவில் பேசுற ஒரு வார்த்தை அதை டாமினேட் பண்ணதுன்னா நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கிறோம், எவ்வளவு வீக்கா இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 18வது அதிகாரத்தில் நீங்க ரிப்பீட்டடா வருகிற ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. யாருக்கு? எலியாவுக்கு. திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறார். ஆனா இயேசுவில் சொன்ன ஒரு வார்த்தை இதை டாமினேட் பண்ற அளவுக்கு அவன். அதனாலதான் எலியா சொல்றான், ச்சே நான் எவ்வளவு மோசம், என் மைண்ட்ல அவ சொன்னது தானே வந்துட்டே இருக்கு, நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேன், நான் எவ்வளவு வீக்கா இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன்ப்பா, எனக்குள்ள ஏன் ஆண்டவர் உங்க வார்த்தை நிக்க மாட்டேங்குது? ஜீசஸ் ஆண்டவர் பேசுறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். இயேசுபேல் உள்ளே கொண்டு வரல ஆண்டவர், எலியாவை நடத்துறார். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலியாவுக்கு நிழல கூட இயேசுபேலுக்கு தொட முடியல. ஆனா அதே சூரிய செடிக்கு கீழே எலியா இருந்திருப்பான்னு வைங்களேன், இயேசுபேல் சொன்னது போல செஞ்சிருப்பா. ஆமே. சில சொல்ற வார்த்தையை கேட்டு நாமே பெட்டிக்கு ஆர்டர் போட்டுருவோம். எதுக்கும் நம்மளே பார்த்து எடுத்து. அதே சூரிய செடிக்கு கீழே எலியா இருந்திருப்பார்னா இயேசுபேல் சொன்னது நடந்திருக்கும். என் வாழ்க்கையில இயேசுபேல் சொன்னது நடக்கணும்னா இந்த சூரிய செடிக்கு கீழே நான் உட்காரணும். என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நடக்கணும்னா இந்த சூரிய செடிக்கு கீழே நான் உட்காராம எழுந்து போகணும். பார்வோன் அடைப்பட்டதுன்னு சொன்னால, பார்வோன் சொன்னது என் லைஃப்ல நடக்கணும்னா நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம அங்கேயே இருக்கணும். கர்த்தர் சொன்னது நடக்கணும்னா விசுவாசத்தோட அடுத்த ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கணும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென்.
நம்முடைய பார்வையை மாற்றணும். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நேரம் போயிட்டு ஒரு வார்த்தையை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். சாத்தான் வாரான். ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோடு. உண்மையிலே இந்த யோபு மேட்டரை சாத்தான் ஓப்பன் பண்ணவே மாட்டான். ஓப்பன் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர். இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே. அவன் கேட்டான் அவங்க கிட்ட. அவன் சொல்றான், சாத்தா சொல்றான், அது எப்படி பார்க்க முடியும்? நீர் அவனை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. ஆண்டவர் சொன்னார், சரி இப்போ என்ன, நீர் அவனுடைய பொருளாதாரத்தெல்லாம் கை வச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் கை வைக்க மாட்டேன், நீ கை வை. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் யோபுவின் வீட்டில் இருக்கிற புல்லை கூட சாத்தானை தொட முடியாது. நீர் அறியா யாதும் நேரிடா. இந்த ஒரு தெளிவு தேவ பிள்ளைக்கு தேவை. ஆண்டவர் உங்களுக்கு கண் இல்லையா? நம்ம கேட்போம். நம்ம பல நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியாம என் லைஃப்ல சாத்தா ஒன்று செஞ்சுட்டான்னா அவன் ஆண்டவரோட டாப்னு தான் அர்த்தம். இல்ல, அதனாலதான் நீங்க அதாவது யோபு வாயை திறந்து சாத்தான்னு எங்கேயாவது சொன்னானா? சாத்தானுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்றான். சாத்தான உள்ளே கொண்டு வரல, ஸ்ட்ராங்கா இருந்துட்டார். அடுத்த அதிகாரத்துல ஹெல்த்ல கை வைக்கிறான். இப்போ எதுவுமே சொல்லல, அமைதியா இருந்துட்டார். ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கர்த்தரை பிரைஸ் பண்றார். கொஞ்சம் வீக் ஆனதும் அமைதியாயிட்டார். ஆனா நம்ம அமைதியானாலும் நம்ம வாயை கிளறக்குன்னு சிலர் ஆட்டோ பிடிச்சு வருவாங்க. நம்ம சும்மா தான் இருப்போம். அவங்க வந்து உக்காந்து இருந்து நோண்டி 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 கடைசியில் யோபுவே பேச வச்சுட்டாங்க. யோபுவினுடைய அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார், அப்ப எனக்கு ஏதோ ஒன்று குறித்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். இப்படி சொல்லி 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 வந்து கடைசியில் எப்படி வருவார் தெரியுமா? அந்த முந்தின சீர், அந்த பழைய வேலையே கிடைச்சாலே ஆமே, கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வேலையை தருவார், அதுல மேனேஜர் ஆக்குவார். அக்டோபர் வந்தாச்சு, எனக்கு அந்த பழைய வேலை கிடைச்சாலே. யோபு இப்போ திரும்பி பார்க்கிறார், அந்த முந்தின சீர். யோபு எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் பேசி, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், யோபுவின் வார்த்தை முடிந்தது அப்படின்னு இருக்கும். யோபு பேசி முடிச்சு, அவன் பேசி முடிக்கிறத வரை கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அடுத்து கர்த்தர் பேசலான்னு பார்த்தா ஒரு எலி ஓடிட்டு இருக்கு, அதாவது எலிகோ. சிலர் இப்படிதான், நமக்கு ஆண்டவருக்கு இடையில சில எலி போல வந்து. அவனும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் யோபுட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ புருஷனை போல அறையை கட்டிக்கொண்டு நீ நெல்லு, நான் பேசுறேன். எவ்வளவு நாள் தான் சாம்பல்ல உட்காந்துருப்ப? எலும்பு. உன் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்து, நஷ்டம் வந்து, நீ உட்காந்த அழுத, நான் அலோவ் பண்ணிட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டு இருக்கலாம் நினைக்கிறியா? வாழ்க்கை ஃபுல்லா சாம்பல்ல உட்காரலாம் நினைக்கிறியா? எலும்பு, நான் பேசுறதை நீ கேளு. இப்ப ஆண்டவர் சொல்றான், பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த? அவன் தன் வீடு போச்சேன்னு அழுதுட்டு இருக்கிறான். கர்த்தர் பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த அப்படிங்கிறான். சமுத்திரம் புரண்டு வரும்போது அதுக்கு எல்லையை போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்றேன் பாத்தியா? உனக்கு அது முடியுமா? ஆண்டவர் ஒவ்வொன்றும், சமுத்திரத்துக்கு எல்லை போட்ட நான் உன் லைஃப்ல ஒரு எல்லையை போட்டிருக்கேன், உனக்கு புரியுதா? அது அதுக்கு மேல சத்துருவுக்கு ஒன்றும் தொட முடியல பாரியா பாத்தியா? அடுத்து இப்படி பேசிட்டே வரார். நட்சத்திரங்களின் பெயர்கள் எல்லாம் சொல்லி அழைத்தது உனக்கு தெரியுமா? மழையை எப்படி வரவழைக்கிறேன் தெரியுமா? மேகத்துல நீர்த்துளிகளை சேர்த்து மின்னல்களை உண்டாக்கி மழையை வர்ஷி, இது உனக்கு முடியுமா? கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறது யார் தெரியுமா? அடுத்து மிருகங்கள் குட்டி போடுறத சொல்றாரு. எந்த ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்தாங்க?
எந்த டாக்டர் பிரசவம் பார்த்தாங்க? இதெல்லாம் செய்தது யாரு? சர்வத்தையும் ஆளுகிறவர் உன் வாழ்க்கை குறித்து ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார். அதன் அடையாளம் தான் இத்தனை போராட்டம் வந்தோம். உனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையை பாராட்டி நான் பராமரித்து நாவியை காப்பாற்றி வருகிறேன். இப்போ யோபு எழும்பி சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவ்வளவுதான். இழந்த அனைத்தையும் கர்த்தர் இரண்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலை ஆசீர்வாதமாய் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya ஹalleluya. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. விசுவாசத்தோடு சொல்லி பாடுவோம். ஏதுமில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும். அவன் சொன்னதை செய்திடும். ஹalleluya. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான், காரணம் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். அவர் என்ன வெறுக்கல, உலகம் என்ன வெறுக்கலாம், அவர் என்ன வெறுக்கல. ஓ தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். பாதியில விட்டு விட மாட்டார், அவர் கொண்டு போய் சேர்ப்பார். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென் நம்புவேன். ஓரலமாதனரே. இப்ப சொல்லுங்க, காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா. காக்கும் கரங்கள் என்னை காத்திடுவார் கிருபையாலே. ஹalleluya ஹalleluya. ஆமென். அலைகளை நான் glory நான் தாண்டுவேன். உம்மாலே நான் அலைகளை, மதில்களை தாண்டுவேன். ஷரபகமா மாதனரா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன். ஆமென் நம்புவேன் நம்புவேன். ஓ ரலபதனரா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா நீ முடங்கி கிடந்தது போதும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். புறப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து புறப்படு. glory glory hallelujah. நீ பண்ண வேண்டிய பிரயாணம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அநேகரை நோக்கி வருகிறது. நீ முடங்கி கிடந்தது போதும்.
யேசபேலுக்கு இரையாவதற்கல்ல உன்னை கர்த்தர் அழைத்தது. உனக்கான ஓட்டம், அதாவது உனக்கான ரதம் வந்து உன்னை அழைத்து செல்லும் வரை நீ ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் என் பலவீனத்தை நீர் அறிவி, என் நினைவுகள்ல மாற்றம். உங்களை நினைக்கணும், உங்க வார்த்தையை நினைக்கணும், நீர் செய்ததை நினைக்கணும். என்ன மாற்றுங்க. எனக்கு அந்த பார்வையை தாங்கப்பா. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாவு நாங்க சாக போறோம், இந்த பார்வை அல்ல. இந்த எண்ணெய் குறையாது, இந்த மாவு குறையாது. இந்த பஞ்ச காலத்தை நாங்க தாண்டுவோம், இந்த சமுத்திரத்தை நாங்க தாண்டுவோம், இந்த எரிகோவை நாங்க தாண்டுவோம், இந்த யோர்தானை நாங்க தாண்டுவோம். இந்த பார்வையை தாங்க. நீங்க நடத்துங்க. நீங்க எங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் கிரியை செய்வீராக. உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.